Question number 6. Can you get a rational number when you compute? First subdivision, the sum of two sets, இரு முருடுகளின் கூட்டல். Second, the difference of two sets, இரு முருடுகளின் வேறுபாடு. Third, the product of two sets, இரு முருடுகளின் பெருக்கல். Fourth, the quotient of two sets, இரு முருடுகளின் ஈவு. Justify each answer with an example னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகிய நிகழ்வுகளை உம்மால் ஒரு விகிதமுறை எண்ணை பெற இயலுமா, ஒவ்வொரு விடையும் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு விவரிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். இது எல்லாமே நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், எல்லாமே வந்து ட்ரூ தான். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து எஸ்ஸு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து 5 மைனஸ் √3 ப்ளஸ் 5 ப்ளஸ் √3. ஸோ இங்கே என்ன இருக்குது, 5 ப்ளஸ் √3 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் √3 minus √3 plus √3 cancel ஆயிரும். ஸோ 5 plus 5 10. இது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இது பாசிபிள். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து சப்ராக்ஷனில் 5 plus cubic √7 minus -6 plus cubic √7. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 5 plus cubic √7 ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இங்கே மைனஸ் ஆகும். cubic root இது கேன்சல் ஆயிருமா. ஸோ 5 + 6 11. ஸோ 11ங்கிறது ரேஷனல் நம்பர். ஸோ பாசிபிள். தேர்டு வந்து மல்டிபிகேஷன் 5 + √3 into 5 minus √3. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன வரும், 5 ஸ்கொயர்ட் √3 ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ 5 ஸ்கொயர்னா 25, √3 ஸ்கொயர்னா ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ 25 minus 3 22 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து டிவிஷன் 5 √3 டிவைடட் பை √3. √3 கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இதுதான் அதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா.